மின்னல் விழிய ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எல்ஸு குயிக்கும் சட்டன் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ப்ரீஷர்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நான் கொடுத்துருக்கிற சாங் உங்களுக்கு பிடிக்கலனாக்க ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரெமினி ஆப் யூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் ரெமினிப்பில் போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் வேணால் வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இது பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாங் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க பேக்ரவுண்ட் பிக்கை ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பிசும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல் கம்ப்ரீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்கேலை செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாம் ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதை இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. மறுபடியும் நீங்கள் நான் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனை மட்டும் பண்ணாக்க -100 வச்சுக்கோங்க. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஷனை மட்டும் பண்ணாக்க -1.00 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே காமா இருக்கா, அதையும் கீழ் போய்ட்டு 0.375க்கு அப்படியே நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு டார்க்னஸ் என்ன இந்த வேல்யூ பண்ணால் இன்னும் நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம பண்ணாக்க அந்த சென்டர் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரூப் 1 குரூப் 2 இருக்கா, இது ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டூலே இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்டில் ஜஸ்ட் இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ கீழே குரூப் 1 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணி வச்சுக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இது சின்னதாக பார்த்தீங்கன்னா இறக்கிட்டுக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக நெக்ஸ்ட் போயிட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதுவும் கரெக்டாக கட்டாயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மேலே குரூப் 2 இருக்கா, அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல கீழே டெஸ்ட் இருக்கு பாருங்கள், அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுடைய சாங்குக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்க டெஸ்ட்டு பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேலே இமேஜ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலாக்க ஸோ வேறு இமேஜ் வேணால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, சொல்லலாம். நீங்கள் எடிட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னாக்கா இதுவும் சின்னதாக ஏற இருக்கும். நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணால் அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, சொல்லலாம். இப்போ நாம் இதுக்கு அந்த மூவி ஃபிட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாம் இதுக்கு சென்டராக பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீழே குரூப் 1 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் ஒரு புக் மார்க் பண்ணுங்களா, அவங்க ஒரு கீ ஃபேம் கொடுத்து லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃபேம் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக மறையிற அளவுக்கு வச்சுக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் நீங்கள் எண்டுக்கு போயிட்டு இது பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக நேராகவே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே,
ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்க்கு சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கவர் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 2 கவர் போயிட்டு காப்பி பண்ணதே இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கவுன்னு கொடுத்து ஸோ இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து இப்போ ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஓகே. ஸோ இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு புக் பண்ணுங்களா அவங்க ஒரு கீ ஃப்ரேம், ஜஸ்ட்டு எண்டில் ஒரு கீ ஃப்ரேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா +14 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் கீ ஃப்ரேம் கண்டுட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -7 வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்டு கீ ஃப்ரேம் போயிட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -14 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்க்கு சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் கவுன்னு கொடுத்து இந்த ரோட்டோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அதுக்கு அந்த மூவ் எஃபெக்ட்டு ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு குரூப் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ட்ராயிங் எட்ஜ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் குளோர் எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரேடியஸ் இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வச்சுக்கோங்க. 9.0. ஓகே. இப்போ கீழே ஆல்ஃபா இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ண ஆர்டினன்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த கலர் ஆப்ஷன் எல்லோக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் ஆஃபில் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த க்ளோ எஃபெக்ட்டு கீழே நீங்கள் பேக் கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் நம்ம அந்த லிக்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப் 2 கிளிக் போயிட்டு கீழே மோன்சூல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இதை அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கட்டும். எண்டுக்கு போயிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் போது நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2 பவர் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் கவ் கொடுத்துட்டு இந்த ரோட்டு ஆப்ஷனுக்கு அதை இங்கே கிளிக் பண்ணிங்க. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள் அந்த பிக்கு குரூப்புக்கு அதே சேம் மெத்தட் தான். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்துக்குங்க. ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -20 டிகிரிக்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்டு வந்து 0 இருக்கட்டும். லாஸ்ட் எண்டு கீ ஃப்ரேம் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா +15 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க்கு நம்ம கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த குரூப்பை வந்து பண்ணால் அடுத்தடுத்த புக் மார்க் தகுந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த 2 குரூப்புமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டூலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் டூலே கொடுத்துக்கும். நீங்கள் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணி டைம் பார்த்து கம்ப்ரெஸ் ஆகும். இதே சமயத்தில் கிழக்கு குரூப்புக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அது கீழே இருக்கிற குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் டீல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்தாக்கா அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து உட்காங்க. ஸோ அதேமாதிரி மேலே குரூப் 2 இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போயிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சாங்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி இமேஜ் வேணால் நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே. ஸோ இது ரெண்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது சின்னதாக எரர் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் இந்த சின்னதாக எரரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணால் அது பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் டூலேயே கொடுத்து ஸோ எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சுன்னா ஜஸ்ட் அந்த ஸ்பீடு ஆக்னி யூஸ் பண்ணி எஸ்என்ஏ பண்ண கம்ப்ரெஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா பிக்கையும் லிக்ஸும் வந்து பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்தாக்கா லாஸ்ட் வரைக்கும் எடி போயிட்டேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியில் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ண சாங் ரெண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஸ்டெயின் பண்ணிட்டுங்க முக்கியம். ஸோ அந்த லைட்டை அந்த கலர்ஸ்க்காக கொடுத்தோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.